தலைப்பு: கரைந்து கொண்டிருக்கும் ஒரு மொழியின் குறிப்பேடு. என் தாய்மொழி. அதில் நான் கடைசியாக எப்போது பேசினேன்? நினைவில் இல்லை. ஒருவேளை அது என் அம்மாவின் மடியில், அம்மா, நிலா, நிலா என்று விரல் நீட்டிச் சொன்ன நாளாயிருக்கும். இன்று என் பேரன் அதே நிலாவை பார்த்து மூன், மூன் என்று கத்துகிறான். நான் அவனுக்குச் சொல்லித்தர வேண்டிய வெண்முத்துச் சொற்கள் என் நெஞ்சுக்குள்ளேயே கரைந்து கொண்டிருக்கின்றன. கரைபவை பனிக்கட்டிகள் மட்டுமல்ல, கரைபவை மொழியும் தான், காலங்களும் தான். என் குறிப்பேடு நனைகிறது, ஈரம் படர்கிறது ஒவ்வொரு பக்கமும். என் பேனாவே என்னை கேட்கிறது. பூவுக்கும் வாசம் உண்டு, மண்ணுக்கும் வாசம் உண்டு. ஆனால் மண்ணின் பிள்ளைகளுக்கு மண் வாசனை பிடிக்காமல் போனால்? இந்த மொழியின் குறிப்பேடு வெறும் காகிதமல்ல, இது ஒரு இடம்பெயர்ந்த ஆவணம். மழை நின்ற பிறகும் சொட்டும் மரக்கிளை மாதிரி. மொழி நின்ற பிறகும் சொட்டும் நினைவுகள். என் பேத்தி ஒரு நாள் என்னிடம் கேட்டாள், தாத்தா, லவ்விற்கு தமிழ்ல என்ன? நான் சொன்னேன், அன்பு, அன்பு. அவ்வளவுதானா என்று சிரித்தாள். அவளுக்கு தெரியாது, அன்பு என்பதற்குள் 1000 அகத்திணைப் பூக்கள் மலர்ந்திருப்பது. பிரியம், பாசம், காதல், நேசம் என்று ஒரே உணர்வுக்கு 4 பெயர்கள் வைத்த நாகரிகம் எங்களுக்கு இருந்தது என்று. என் மொழியின் குறிப்பேடு குளிர்காலத்து சூரியனைப் போல மெல்ல மெல்ல வெளிச்சத்தை இழக்கிறது. நான் தான் கடைசி தலைமுறை. என் அம்மாவின் மடியில் தூங்கி அவள் பாட்டு கேட்ட தலைமுறை. எனக்குப் பின் இந்த மொழிக்கு யாரும் காவலில்லை. காவலில்லா கோயிலில் தீபம் அணைவது போல மொழியும் அணையுமோ? ஆனால் என் குறிப்பேட்டின் கடைசி பக்கத்தில் நான் எழுதியிருக்கிறேன், ஒரு மொழி கரைவது ஒரு இனம் மூழ்குவதற்குச் சமம். கரையும் மொழியின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கடலலை. அலை ஓய்ந்தாலும் கடல் ஓய்ந்துவிடுமா? இந்த மண்ணில் இன்னும் ஆறுவல் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அதன் நீரில் கலந்த என் முன்னோரின் குரல்கள் இன்னும் கரையவில்லை. அவை காத்திருக்கின்றன, ஒரு பேரன் வந்து அந்த நீரை முகந்து, அம்மா, நிலா, நிலா என்று சொல்ல. ஆக்கம்: ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.